உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகப்பட்டது 2025 மே மாதம் 18 பெயர்ச்சியாகி 2026 டிசம்பர் வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்கும். இது போக இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த ராகு கேது பெயர்ச்சி, இந்த எல்லா பெயர்ச்சியும் சில முக்கியமான பெயர்ச்சிகளும் இந்த வருடத்துல தான் நடக்குது. இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பான வருடமாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். ஆனா எல்லா ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அதுல முதன்மை ராசி எது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குரு பகவான் துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல வருது. அது போக அதே துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றாங்க. ரெண்டாச்சுங்களா? அதே துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை மிதுனத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானையும் குரு பார்த்துறாரு. இது போக 11ஆம் இடத்தில் கேது பகவான். இந்த எல்லா பயிற்சிகளும் நல்லபடியாக ஒத்து வந்த ஒரே ஒரு ராசி எந்த ராசினா துலாம் ராசி தானுங்க. துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் வாழ்க்கையில் சின்ன பண்ணமாகி வறுமையிலும் கஷ்டத்திலையும் சிக்கி தூளா உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும், எல்லா விதமான சங்கடங்களும், எல்லா விதமான மனக்குழப்பங்களும், எந்த விதத்திலும் ஒரு திருப்தி இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், எந்த திசை எந்த திக்கு எப்படி திரும்பினாலும் கஷ்டம், வேதனை, குழப்பம், இது மாதிரி நீங்க சந்திச்சுட்டு இருந்தீங்க. இது எல்லாத்தை விட இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வர செலவுல பிரச்சனை, பேங்க் மூலியமாக பிரச்சனை, பேங்க்ல ஜப்தி ஆச்சு, ஒரு லோன் வாங்க முடியல, ஒரு பிசினஸ் தொடங்க முடியல, தொடங்கின பிசினஸ் இன்னைக்கு பாதியில் நிக்குது. இது மாதிரி எவ்வளவோ கஷ்டங்கள். நீங்க கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியல, நீங்க கொடுத்த பேச்சையும் காப்பாற்ற முடியல. அப்போ எல்லா விதத்திலையுமே சங்கடம், சலிப்பு, குழப்பங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்க பேச்சு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றம் இல்லாம அப்படி ஸ்ட்ரக்கை நிக்குது. அப்ப இந்த கஷ்டங்களில் இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான வாய்ப்பு இப்ப உங்களுக்கு வந்திருக்குது. இந்த ராகு அப்படின்னா யோககாரகன், கேது அப்படின்னா ஞானகாரகன். அப்ப இந்த ராகு அப்படிங்கிறவங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அவங்க வாழ்க்கையவே தலைகீழாக திருப்பி போடும். அப்படிப்பட்ட ஒரே சக்தி கொண்ட கிரகம் இந்த ராகு தான். அப்ப அந்த ராகுனால துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. ஒரு பிரம்மாண்டம் காத்திருக்கிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் வந்தாச்சு. நீங்க இருட்டுல மாட்டிட்டு எந்த திசையில போறது, எந்த திக்குல போறது, எதை நாம தேடி போறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தீங்க. இப்போ நல்ல வெளிச்சம் வந்திருக்குது. எந்த வழியில போகணும், எந்த வழியில போன நல்லது நடக்கும் அப்படிங்கிற இந்த போர்டே எழுதி வச்சிருக்கும். இந்த வழியில போங்க, இந்த வழியில போகாதீங்க அப்படின்னு. இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி தொட்டது எல்லாமே வெளிச்சம்தான். அப்ப அந்த தொட்டது எல்லாமே பொன்னாகும் நேரம் வந்தாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ராகு
கொடுத்து கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. கேது வந்து கெடுத்து கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அப்ப இந்த கொடுக்க வேண்டிய டயத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே தீரும். இது யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப காரு, பங்களா, அந்தஸ்து, நல்ல வாழ்க்கை, அப்ப வாழ்க்கையின் உயரத்துக்கே வரக்கூடிய யோகங்கள், இது எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாருன்னா, இந்த ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை குரு பகவான் பார்த்ததுனால குரு சண்டால யோகம் அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இந்த யோகத்தினால கண்டிப்பாக உங்களுடைய கடன் கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நீங்க வெளிநாடு போகலாம். வெளிநாட்டுக்கு போவதற்கு எந்த தடையும் இல்லை. விசா வேணும்னாலும் கிடைக்கும். நீங்க பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம், படிக்கிறதுக்கு போற மாதிரி இருந்தாலும் போகலாம், வேலைக்கு போற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போகலாம். அதே சமயத்துல அந்த வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை, பிஸ்னஸ், முன்னேற்றம், இது எல்லா விஷயத்திலையுமே இங்கிருந்து போய் அங்கே டாக்டரா இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்டு இருக்குது. தாராளமாக நீங்க போகலாம், செய்யலாம். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப அந்த கேது பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் டிராவல் செய்யும் போது சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தொழில், அப்ப அந்த கவர்மெண்ட் வேலை, அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்டது நீங்க எழுதினாலும் கண்டிப்பாக அதுல நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது போக அந்த கேது பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்திலே டிராவல் பண்ணுவார். அந்த காலகட்டத்துல கேது தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவார். அப்ப என்ன, அவருக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு, உங்களுக்கு போகக்கூடிய ரூட்டை காட்டுவாரு, அதுல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை காட்டுவாரு, அதுல சாதிப்பதற்குண்டான வழிகளையும் காட்டுவாரு. இது நடக்கும். இதுக்கப்புறமாப்பட்டது போரம் நட்சத்திரத்துல அந்த கேது டிராவல் பண்ணுவார். அந்த போரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப உங்களுடைய ராசிநாதனே சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த சமயத்துல உங்களுக்கு ஆடம்பரம் வரும், பெரிய வீடு வாங்குவீங்க, பெரிய பங்களா கட்டுவீங்க, பெரிய சொத்துக்கள் வாங்குவீங்க. இது மாதிரியான யோகத்தை அந்த பூரம் நட்சத்திர காலத்துல துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்துல டிராவல் செய்யும் போது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல இருக்கும்போது உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்து குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும். ஆனால் குரு பார்த்ததுனால அந்த தோஷம் விலகிருச்சு. அப்ப அந்த சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது உங்களுடைய மக்களுக்கு குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும். அதே சமயத்துல குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இல்ல படிச்சு முடிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலை கிடைக்குமா, கிடைக்கும். அது போக அவர் எதிர்பார்த்த தொழில் கண்டிப்பாக அமையும். அவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள்ல கண்டிப்பா நல்ல திருப்தி கிடைக்கும். இது வந்து சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது. இதே வந்து அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் வேகமா இருப்பாங்க. அவங்களுடைய அண்ணன் தம்பி, அவங்களுடைய பிளட் சர்க்கிள், அவங்களுக்கு ஏதாவது இவங்கனால உதவி கிடைக்கும். ரெண்டாவது இந்த பூர்வீக சொத்துக்கள்னால கண்டிப்பாக அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது போக வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி, இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பீரியட்ல தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுடைய பலன் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மென்மேலும் வளர்ந்து இந்த வருடத்துல மட்டும் நீங்க பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான நேரம். அப்போ உங்களுக்கு வந்து
ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் குட் நியூஸ், இந்த குரு பகவான் ராகுவை பார்த்தது. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கும். கேது 11ஆம் இடத்துல இருக்கிறது. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதும் அற்புதமான யோகம். இதுவும் ஒரு குட் நியூஸ் தான். அது போக குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றதும் அதுவும் மிகப்பெரிய குட் நியூஸ். அப்ப எல்லா கிரகங்களும் ராஜ கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை. நீங்க விளையாட்டுல, ஸ்போர்ட்ஸ்ல நல்ல லெவலுக்கு வரலாம், ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கலாம், அதன் மூலியமாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம், ஊரே பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும், கௌரவம் உயரும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். உங்களை சுற்றி உள்ளவங்களால கண்டிப்பாக நீங்க பெருமை பேசப்படுவீர்கள். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி நல்லபடியா இருக்கும், நல்லா இருப்பீங்க. இந்த பலன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய உறவுக்காரங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன ஏது அப்படிங்கிறத பாருங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் முயற்சி பண்ணுங்க. இது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.